காஞ்சிபுரத்துல 1400 ஆண்டுகளுக்கு மிக பழமையான கோயில் இருக்கா. இந்த கோயிலை பார்த்துதான் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டினாரா. கைஸ் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் யூடியூப் வ்ளாக்ஸ் வந்து தமிழ் பேசுகிறேன். காஞ்சிபுரத்துக்கு மேரேஜுக்கு வந்திருந்தோம். சரி, வர வழியில் இங்கே கைலாசநாதர் சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்குது சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டெம்பிளுக்கு வந்து போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் உள்ளே வந்து பார்த்தோன்னே உண்மையில நானே ஷாக் ஆகிட்டேன். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர பல்லவா கட்டினாரு. அதாவது ராஜசிம்மா பல்லவாவோட மகன் அவர் கட்டின டெம்பிள். அப்படியே நீங்க இந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே நீங்க உள்ள வந்தீங்கன்னா கோயிலை சுத்தி மொத்தம் 9 உப ஆலயங்கள் இருக்கு. அதை சுற்றி மொத்தம் மாலை மாதிரி 60க்கும் மேற்பட்ட சிற்றாலயங்களும் இருக்கு. நம்ம அப்படியே உள்ள வரும்போது தெரியும், 2 பக்கமும் உங்களுக்கு சிற்பங்கள் தான் இருக்கும். அப்படி உள்ள வந்தோடனே லெஃப்ட் சைட்ல சம்ஹார மூர்த்தியாக அமைச்சிருக்காங்க. அண்ட் ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அனுகிரக மூர்த்தியாக அமைச்சிருக்காங்க. கைலாசநாதர் கோயில் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் 4 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் இருக்குது. நாங்களே கோயில் மூடுற டைமுக்கு தான் வந்திருந்தோம். அப்போயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது. உள்ளே வந்தோடனே உங்களுக்கு தெரியும், எங்கே பார்த்தாலுமே கல்வெட்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வச்சுருக்காங்க கல்வெட்டு. இது 16 பட்ட சிவலிங்கம். இது 10 லிங்கம் ரவுண்டாக இருக்கும். இது பட்டையாக 16 பட்டை. ஷோடச கலாலிங்கம் தாராலிங்கம் சொல்றது. இங்கதான் சொர்க்கவாயில்னு சொல்லுவாங்க. உள்ள போனா 7 படிக்கட்டு இருக்குது. 7 க்ஷேத்திரத்தை சொல்றது. இப்படி குனிஞ்சு உள்ள நடந்து போகலாம். திரும்பி குனிஞ்சு இந்த கீழால வரணும், முடியலன்னா மேலே ஏறி வருது. புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம்னு சொல்றது. தாயினுடைய கர்ப்பத்துல இருந்து தவந்து வரதா ஐதீகம். அதான் கர்ப்பவாசல்னு சொல்லுவாங்க. இந்த சைட்ல மரணவாசல், அந்த சைட்ல ஜனனவாசல். இந்த கோயில் பூரா பிண்டிக்கல்னு ஒரு கல்லால் கட்டப்பட்டது, கருங்கல் கிடையாது. இந்த வெளியிடம் பூரா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இடம். இங்கே சுவாமிகள் நடக்கிற பூஜைகள், எண்ணெய், பால், புஷ்பா, சந்தனம் எல்லாமே இங்கே வர ஜனங்களுடைய ஒத்துழைப்பு. கோயிலுக்கு மானியம், ட்ரஸ்ட், குருக்கள் சம்பளம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் பரம்பரையாக பூஜை பண்ணிட்டு வரோம். இப்போதான் சாமி பார்த்துட்டு வெளில வந்துட்டு இருக்கோம். நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கம்மியாயிடுச்சு. வர வழியில் இந்த டெம்பிளுக்கு சொல்லிட்டு பார்த்தேன். லாங்லேருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரொம்ப பழைய காலத்து டெம்பிள் மாதிரி இருந்தது. சரி, உள்ளே வரலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிற்பங்கள், இந்த எப்படி சொல்கிறது, செதுக்குனது, ரொம்ப பழைய காலத்து கல்வெட்டு அதெல்லாம் இருந்தது. சரி, பார்த்தோன்னே எனக்கும் நார்மலாக ஒரு சிவன் டெம்பிளுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ஹிஸ்டாரிக்கலாக சொல்லிட்டு அப்படியே வந்தேன். உள்ளே வந்தோடனே நல்லா எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பிள் வந்து மொத்தம் 1400 இயர்ஸ் ஓல்டு. அதாவது 1400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் இது. இந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மெயினே வந்து கருவறை உள்ள ஒரு குகை மாதிரி இருக்குது சின்னதாக. அதாவது நம்ம வந்து குனிஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளையான இருந்துச்சு, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. வெளியில் கோயிலுக்கு வெளியில் ஒரு பெரிய காலி கிரவுண்டு மாதிரி இருக்குது. அந்த கிரவுண்டில் நல்லா செடியெலாம் வச்சு கொஞ்சம் நல்லா உட்கார்றதுக்கு பீஸ்ஃபுல்லாக வந்து கோயிலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தனியாக வச்சுருக்காங்க. நம்ம வந்துட்டு டெம்பிள் நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிடுவாங்க. பட் இங்கே சாமியோட நிறைய வந்து சிற்பங்களுக்கு நிறைய உயிர் கொடுத்துருக்காங்க. அது ஒருத்தர் செதுக்கினவங்க, ஒருத்தவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு செதுக்கிருக்காங்கன்னா அதை நம்ம பார்க்கணும். அது வந்து இப்போ வர ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேது. ஒரு சிற்பத்தோட அழகு என்னென்னு தெரியல. சில இருக்குது, பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. ஸோ வரும்போது அத்தாட்டி இந்த மாதிரி டெம்பிள் எங்கன்னா வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த சிற்பத்தோட இந்த நேச்சுரலிட்டியை வந்து பார்த்து ரசிங்க. இது வந்து எக்ஸிட்டு நம்ம டெம்பிள் பார்த்தாச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு நிறைய சிற்பங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிற்பங்கள் தான். இங்கே நம்ம ஒன்று உட்காந்து பார்க்க எனக்கு டைம் இல்லை. ஆனால் வந்து மூடுற டைம், கோயில் வந்து க்ளோஸ் பண்ணுற டைம் தான் வந்தேன் நான் ஆக்சுவலாக. ஏன்னா சடனாக பிளானே கிடையாது. இது சடன் பிளான்னால கொஞ்சம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவுட்டர் வெளியில் வந்து நல்லா ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு நிறைய பேர் சொன்னாங்க இந்த கோயிலுக்கு எப்பவும் கொஞ்சம் கூட்டம் தான் இருப்பாங்களாம். பட் இந்த கோயிலோட மெயின் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி தான். அன்னைக்கு தான் வந்து நல்ல கூட்டமாக இருக்குமா. நீங்கள் இந்த கோயிலுக்கு எப்போ வந்தாலும் சரி கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த குட் வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நிறைய கல்வெட்டுகள் வச்சுருக்காங்க. அதாவது இந்த கோயிலுக்குள்ளே இருந்து புதுப்பித்தப்பட்ட கல்வெட்டு வந்து நிறைய வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசிம்மா பல்லவர் வந்து அவரோட கல்வெட்டு வந்து நிறைய இருக்குது. அண்டு சாளுக்கியா கல்வெட்டு கன்னடத்துலேயும் இருக்குது. அண்டு பல்லவர் கிட்ட இருந்து சாளுக்கியா அவங்க வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க காஞ்சிபுரத்தை. அப்புறம் சாளுக்கியா கிட்ட இருந்து சோழர்கள் காஞ்சிபுரத்தை ஆக்குபை பண்ணிட்டாங்க. ராஜராஜ சோழன் கல்வெட்டும் இங்கே இருக்குது.